விதை ரூப நிலையை அனுபவம் செய்தல் என்ற தலைப்பில் குளோபல் வத்திக்கான டாக்டர் பிரதாப் அவர்களின் வகுப்பு இது. ஓம் சாந்தி. நாங்கள் அனைவரும் அழிக்கப்பட முடியாத ஆத்மாக்கள். பாபா எங்களுடைய பரமாத்மா தந்தையாக இருக்கின்றார். அவர் கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கின்றார். ஆத்மாவை பார்த்தால் அதுவும் ஒரு புள்ளி வடிவமாக இருக்கின்றது. அந்த விதை ரூப நிலை என்பது அந்த வெள்ளை உள்ளி புள்ளி வடிவத்துக்கு நாம் நம்மை மீண்டும் கொண்டு செல்வதாகும். விதை ரூப நிலை நாங்கள் ஆதியிலே சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருந்தோம், அமைதியாகத்தான் இருந்தோம் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. நாங்கள் உங்களுடைய ஆதியான நிலையை கட்டி எழுப்பும் பொழுது நாங்கள் நிறைஞ்சிருக்கின்றோம், நாங்கள் திருப்தியாக இருக்கின்றோம். எங்களாலே உணர்வலைகளை பெற்று உணர்வலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் எங்களுக்கு ஆசைகள் எதுவும் அந்த உணர்விலே இருக்காது. ஆசைகள் நிறைவடையும் பொழுது அல்லது இல்லாமல் இருக்கும் பொழுதே நிறைவு வருகின்றது. சத்திய யுகத்தில் எந்த விதமான ஆசைகளும் இல்லை என்றுதான் பாபா சொல்கின்றார். அந்த விதை ரூப நிலையில் இருக்கும் பொழுது எங்களாலே சக்தி வாய்ந்த உணர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்க முடியும். அத்துடன் எங்களாலே உணர்வலைகளை பிடித்துக் கொள்ளவும் முடியும். பிரம்ம பாபாவுடைய கதையை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் பிரம்ம பாபாவுக்கு முன்னால் யாராவது நிறைந்த கேள்விகளுடன் சென்றால் அவரை சந்தித்த கணத்திலேயே அவர்களுடைய அனைத்து கேள்விகளும் முடிவுக்கு வந்துவிடும். என்னுடைய அவருடைய பிரசன்னம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்தது. பாபா 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் குழந்தைகள் சொல்வதை கேட்பார். பாபா அதனுடைய சாரம்சத்தை ஒரு குறுகிய நிமிடத்திலேயே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விதை ரூபம் என்பது அன்பு நிறைந்த நிலை. அன்பிருந்தால் நாங்கள் அதில் நுழைந்திருக்கின்றோம், அதில் தொலைந்திருக்கின்றோம். அவை விதை ரூபம் என்பது பரமாத்மாட்டமிருந்து ஒளியை பெறுவது, அதாவது சூரிய ஒளியை பெறுவது போன்றது. அது மண் ஆத்மா உணர்வு என்ற மண்ணுக்குள்ளே போய் சேர்ந்து கொள்கின்றது. நாங்கள் ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுதுதான் அது எங்களை அடைகின்றது. நாங்கள் இந்த உணர்வில் இருக்க நாடகம் ஒரு புள்ளி என்பதை புரிந்து கொள்கின்றோம். அப்போ எங்களால் ஒரு பெற்ற பார்வையாளராக நடிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எல்லா கல்வியும் முடிந்து விடுகின்றோம். நாங்கள் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம், பாபாவிலே முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம். அதுதான் விதை ரூப நிலை. விதை ரூப நிலை முதிர்ச்சியையும் எங்களுக்கு காட்டுகின்றது. ஒரு பழமானது முதிர்ச்சி அடையும் பொழுது பழுக்கும் பொழுது அந்த விதை வந்ததிலிருந்து விடுபடுகின்றது. அவை முதிர்ச்சி என்பது எங்களுடைய விவேகத்தில் தங்கியிருக்கின்றது. அவ்வளோ அதிகமாக நாங்கள் சத்தியத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்கின்றோமோ அவ்வளோ எங்களுக்கு விவேகம் இருக்கின்றது. அந்த சத்தியத்தை எப்பொழுதும் கேட்கும் பொழுது அவர் எங்களுடைய பரமாத்மாவோடு எங்களை இணைக்கின்றது. அத்துடன் அந்த சத்தியம்தான் எங்களுடைய அத்திவாரம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அனாதியான ஆத்மா என்று நாம் அதை இருந்து கொள்வது முக்கியமானது. அது எங்களை அதிலே அமிழ்த்தி விடுகின்றது. இப்போ வெளிப்புறமான எல்லா விடயங்களை அனுபவங்களும் நின்றுவிடும். அப்போ புத்தியும் அதிலே இணைந்திருக்கின்றது. ஆத்மா எங்களுடைய ஆழத்துக்குள்ளே அந்த ஆழமான ஆத்மா என்ற உணர்வுக்குள்ளே செல்கின்றது. நாங்கள் கடவுளுடன் தொடர்பு பட்டிருக்கும் பொழுது இயல்பாகவே அன்பான உணர்வுகளால் எங்களை சக்தி ஊட்டி கொண்டு இருக்கின்றோம். அமைதி, திருப்தி, சந்தோஷம், தூய்மை
போன்றவற்றால் நிரப்புகின்றோம். விரைதி ரூப நிலை என்பது அனாதியான நிலை, அதான் இறுதி நிலை. இறுதி நிலையில் நாங்கள் கர்மாதீதம் அடையணும். கர்மாதீதம் அண்டா வீணான அனைத்து நிறைவடைந்துவிடும். நாங்கள் எல்லா வீணானதும் எப்போ முடியும் என்றால் நாங்கள் ஒன்றாக தொடர்பு இருக்கும் பொழுதும் நாங்கள் தற்சமயத்தில் வாழும் பொழுதும். ஆகவே இந்த விதை ரூபத்தை அனுபவம் செய்வது என்பது ஒரு கடினமான விடயமில்லை என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் சக்தி வாய்ந்த ஒரு நாளாந்த நேர சூசியை கொண்டிருக்க வேண்டும். மரியாதை கோட்பாடுகளிலே நாங்கள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுது விதை ரூப நிலை எங்களுக்கு சாத்தியமாகும். ஓம் சாந்தி.